இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா ஒரு சாயங்காலம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் தான். அது செய்யறதுக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சமாக தேவையான அளவு கொஞ்சம் ஆப்பச்சோடா, உப்பு, ஒரு 3 கரண்டி எண்ணெய் இந்த மாதிரி போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கிடலாம். அது ஓரமாக இருக்கட்டும். அப்புறம் நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருந்தேன். அதை நல்லா மசிச்சு வச்சுக்கிடலாம். நான் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா மாவாக பிசைஞ்சு நல்லா இது பண்ணி வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பல்லாரி வெட்டி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி போட்டிருக்கேன் காரத்துக்கு. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டிருக்கேன். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். உப்பு எல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மாங்காய் பொடி அதுவும் போட்டு நல்லா கலக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த உருளைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு கொஞ்சம் பொடி நறுக்குனா இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை அதை போட்டு நம்ம அந்த பிசைஞ்சு வச்சு நம்ம உருளைக்கிழங்க அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம இஞ்சி கூட சேர்ந்து இந்த எண்ணெய் எல்லாம் சேர்ந்து நல்லா கிளறி எடுக்கணும். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். ஒரு பரட்டு தான். நல்லா பரட்டிட்டு தவா போட்டு இறக்கிடலாம். இறக்கி ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றுறதுக்கு கொஞ்சம் ஆற விடணும். கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டதுக்கப்புறம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டணும். உருட்டி நீல வாக்கில் உருட்டி வச்சுட்டு மொத்த மாவையும் கொஞ்சமாக தேவையான அளவு கொஞ்சமாக கட் பண்ணி விடணும். ஒரு சப்பாத்தி மாவுக்கு நம்ம எவ்வளோ தேவை மாவு அந்த அளவுக்கு நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி எனக்கு ஒரு 6-7 பீஸ் கிட்ட வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம இந்த சப்பாத்தி மாவுக்கு எப்படி உருட்டுவோம் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி வட்ட சேப்பாக நம்ம உருட்டிக்கிடணும். எனக்கு சப்பாத்தினாலே இந்த வட்டமாக வரைய வராது. இந்த மாதிரி தான் வரும். உருட்டுனதுக்கப்புறம் நம்ம அந்த செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து நடுவில் சென்டரில் வச்சிடணும். வச்சுக்கிட்டு நம்ம அந்த மாவு முக்கோண வடிவத்தில் நம்ம மடக்கி வைக்கணும். இந்த மாதிரி எல்லாம் முக்கோண வடிவத்தில் நல்லா மடக்கி வச்சுக்கிடணும். உள்ள உருளைக்கிழங்கு வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா மடக்கி விட்டு நல்லா ஒட்டி விட்டுறணும். நல்லா ஈஸியாக ஒட்டிக்கிடும். ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட வேண்டியதான். இந்த மாதிரி வரும். பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிற மாவையெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டவ்வில் கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அதை ஒன்றா எடுத்து போடணும். இல்லை அதுக்கு பெரிய சைஸாக இருக்கிறதுனால நமக்கு தவா பெருசாக இருந்தால் 2 போடலாம். இல்லைனா ஒரு சின்ன தவா இருந்தால் 1 போட்டு இந்த மாதிரி 2 மணி நேரம் பரட்டி விட்டுருக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் மேலே ஊற்றணும். ஊற்றி கொஞ்சமாக பரட்டி போடணும். ஒரு சைடாக கருகு விட்டுறக்கூடாது. 2 பக்கம் திருப்பி போட்டு நம்ம இந்த மாதிரி சுற்றி இருக்கிற மாவில் இந்த மாதிரி சுட்டுற வேண்டியதான். செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம காலையில் சாப்பாடுக்கும் வச்சுக்கிடலாம், நைட் சாப்பாடுக்கும் வச்சுக்கிடலாம், சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் வச்சுக்கிடலாம். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே.